விராட் பிரம்மம் அவர்கள் யார், அவர்களின் தனித்த செயல் என்ன என்பது பற்றி சாலைமணி அண்ணன் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். நம்ம தெய்வம் வந்தவர்கள் யார்? நம்ம தெய்வத்தை எத்தனையோ முறைகளில் பார்த்துருக்கோம். எப்படி பார்த்துருக்கோம்? வந்தவர்களில் ஒருவரா அப்படின்னா இல்லை, எல்லாரும் ஒரு சன்னதம் 2 சன்னதம் பெற்றிருக்காங்க. நம்ம தெய்வம் அவர்களோ சர்வ சன்னதங்களையும் பெற்றவர்கள். அது மட்டுமல்ல, அவருடைய சிறப்பை நம்ம எடுத்து சொல்லும் பொழுது பெண்களுக்கு இல்லை, பெண்களுக்கு ஞானம் கொடுத்தார்கள். இதுவரைக்கும் எந்த பெரியோர்களும் ஊரை உண்டாக்கியதில்லை. ஒரு பெரிய ஊரை உண்டாக்கி ஒன்றே குலம் ஒருவனே தேவனாக வாயில் சொல்லவில்லை, செயலாக ஆக்கி எல்லா மக்களையும் ஒரு குல மக்களாக 69 ஜாதி குல மக்களையும் ஒரு குல மக்களாக ஆக்கி இந்த மெய்வழியை அவர்கள் நடாத்தி வந்த ஒரு பெரிய செயல். இதுவரைக்கும் எந்த ஒரு பெரியோர்களும் இதை நடத்தவில்லை. அப்படி இருக்க வந்தவர்கள் யார் என்று எத்தனையோ வழிமுறைகள் இருந்தாலும் இந்த ஒரு இதை பார்த்தா நமக்கு ஒரு ஆச்சரியமாகத்தான் தோணுகிறது. என்னால் வந்தவர்கள் யார் என்றால் அந்த ஆதிக்குமன் ஆதியாக இருந்த அந்த விராட் பிரம்மம், அந்த விராட் பிரம்மமே அருவத்திலிருந்து ரூபம் தாங்கி இந்த பூலகத்துக்கு வந்த ஒரு வசந்த காலம் நமக்கு கிடைத்தது. அப்போ அந்த வசந்த காலத்தில் அந்த விராட் பிரம்மத்தினுடைய செயல் என்னன்னு தெரியணும் அல்லவா? இப்போ ஒரு பெரியோர்கள் வந்தாங்க, இன்னாரு இப்படி வந்தாங்க, இப்படி மாணிக்க வாசக பிறந்தகை வந்தாங்க, திருவள்ளுவர் நாயனார் வந்தாருன்னு சொன்னதா இருக்கலாமே தவிர, ஆனால் அந்த விராட் பிரம்மத்தினுடைய செயல் அது என்னவாக இருந்தது, அதுதான் விராட் பிரம்மம் நம்ம எப்படி தெரிந்து கொள்வது அல்லவா? அவருடைய செயலை வைத்து அல்லவா தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றோம் இல்ல, அந்த அடக்கங்கிற ஒரு பெரிய செயல் நடக்கு, நம்ம அந்த ஒரு இடத்துல நின்னோம். ஆனா தெய்வம் சொல்றாங்க அந்த விராட் பிரம்மத்தினுடைய பிரம்மாண்டத்தை விவரிச்சு சொல்லி வருகின்றார்கள். அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய செயல் வல்லபத்தை சொல்லுகின்றார்கள். தெய்வத்திடம் கையேந்தி நிற்கும் மக்களிடம் யமன் அணுகுவதில்லை. ஒன்று என்ன சொல்றாங்க, அவங்ககிட்ட வந்து யதார்த்தமா கையேந்தி நின்றவர்களுக்கு யமன் அணுகுவதில்லை. அதனாலதான் வேணான காலனை பல் கெஞ்ச வைக்கின்ற தெய்வம் தெய்வம். அதனாலதான் நீங்க பாருங்க, எத்தனையோ இதுவரைக்கும் மதங்கள் ஒன்றாயிருக்கு, எத்தனையோ ஜாதிகள் இருக்கலாம், எல்லாம் குலதெய்வம் வச்சு கும்பிடலாம். ஆனா நம்ம தெய்வம் நமக்கு எப்படி கொடுத்தார்கள் என்றால் மரளிகை தீண்டா மெய் மதம் என்று போர்டை வீட்டில் மாட்டி வச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் எந்த ஒரு பெரியவர்களும் அப்படி பகிரங்கப்படுத்தல. யமன் தீண்டாத ஒரு மதத்தில் நான் இருக்கிறேன் சொல்லக்கூடிய ஒரு பகிரங்கப்படுத்தினது நம் தெய்வம் அவர்கள் தான். அப்படி பண்ணான்னு சொன்னாங்கன்னா அது என்ன ஒரு செயல் அப்படின்னா இங்க சொல்றாங்க, அது யமன் அணுகுவதில்லை, தன்னை கையேந்திய மக்களுக்கு அணுகுவதில்லை என்று சொன்னார்கள். அடுத்து சொல்றாங்க, அதோடு மட்டும் இல்லையா, தன் பிள்ளைகளுக்கு எல்லா வேதங்களினுடைய இதுவும் பேச்சும் வட்டாடுமா, எல்லா வேதங்களும் சரளமாக அவர்களிடத்திலே புழங்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். எல்லா வேதங்களின் உட்பொருள் சாரம் அவர்கள் நாவில் வட்டாடும் என்று குறிப்பிடுகின்றார்கள். உதாரணமாக நம்ம இதுவரைக்கும் என்னது குரான் சொன்னா நமக்கு என்னென்ன தெரியாது, பைபிளால் நமக்கு அது வந்து ஒத்து வராது. ஆனா இன்னைக்கு கலிமா நஜீஸ் ஆகாத தீட்டு அதுக்குரிய அழகா ஆகணும் அப்படின்னு சொன்னா இப்ப நமக்கு புரியுது. அதுபோல ஞான ஸ்நானம் அப்படின்னு கிறிஸ்துவெல்லாம் சொல்லலாம். அந்த ஞான ஸ்நானம் என்ன என்று நம் தெய்வம் அவர்கள் நமக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, சைவம் எது நமக்கு தெரியாது. நாம பிறந்த சைவ மதத்திலே சைவம்னா எது தெரியாது, தீங்கடா பரிசுத்தம் எது, சைவம்னா எது, அசைவம்னா எது நாம் நினைச்சுக்கிட்டு இருந்ததா அல்லங்கிறதே நமக்கு விளக்கினார்கள். அப்படி சைவமாகட்டும் வைஷ்ணவமாகட்டும் சொராஸ் எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்தினுடைய வேதங்களுடைய உட்பொருளை வந்து சரளமாக பேசக்கூடியவர் தன்னுடைய மக்கள் என்று அந்த விராட் பிரம்மத்தை பற்றி கொண்டவருடைய செயல் அது இருக்கும் என்று அங்கே தெய்வம் குறிப்பிடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்களை அண்டி கையேந்திய மக்களின் குளமுழுதும் குடிமுழுதும் தழைக்கும். லேஸ் பாசா ஒட்டுகிட்டு இருந்துகிட்டு அப்படியே அந்த இதை சொல்லல, எனக்கு என் தெய்வம் தான் ஆதி மருமகன் என் தெய்வமே என்று முழு சரணாகதியோடு யார் அவர்களோடு இணைந்து பிணங்கி இருக்குகின்றார்களோ அவர்களுக்கு குலம் முழுதும் குடிமுழுதும் தழைக்கும் என்று அவருடைய வாக்கு சத்திய வாக்கு அல்லவா அவருடைய வாக்கு. இதுவரைக்கும் யாரும் இப்படி பிரம்மாண்டமாக விராட் பிரம்மத்தினுடைய அந்த செயலை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் முடியாது. பேசவில்லை, நம் தெய்வம் அவர்கள் மட்டுமே சிறப்பாக எடுத்து அதை நிரூபித்து காட்டினார்கள். அது மட்டுமல்ல, நமக்கு அவங்க வந்து இப்படி கையேந்திரான்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆகவே அவங்க விராட் பிரம்மே தன்னுடைய செயல் என்னன்னு விளக்க வேண்டியதா போச்சு. அதனாலதான்
தீட்சைக்கு முன்னாடி அனந்தாதி தேவால பெருமக்களை எல்லாம் கூப்பிட்டு குருகீதையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ தீட்சையில உட்கார். ஏன்னா குருனா யார், அவருடைய செயல் என்ன அப்படின்னு தெரியாம நீங்க வந்து உட்காந்தீங்கன்னு வச்சுக்க, நீ என்னை சாதாரண ஒரு மனிதராக நினைச்சிருவேயாப்பா. அந்த பிரம்மம் எதையெல்லாம் சாட்சி எடுத்து கொடுக்குது. குருகீதை யார் ஏற்றுனது? முருகப்பெருமான் கொடுக்குறான். கந்த புராணத்தில் வரக்கூடிய ஒரு பகுதியை எடுத்து நீ குருகீதையை படித்து விட்டு வா. அதுல குருவனுடைய ஸ்திரத்தன்மை எப்பேற்பட்டது என்று குறிப்பிடுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படியெல்லாம் சாட்சியாக வைத்த நம் தெய்வம் அவர்கள் தான் இன்று நமக்கு அந்த விராட் பிரம்மத்தினுடைய அந்த சிறப்பை நமக்கு எடுத்து குறிப்பிட்டதனால தான் நமக்கு தெரியுது, இல்லை நமக்கும் தெரியாது. சொல்லுகின்றார்கள், காணுவது விராட் பிரம்ம வைப்பினாலே கலங்காத யமன் கலங்கி கதறலாகும். அந்த விராட் பிரம்மத்தினுடைய செயல் என்ன என்றால், அந்த கலங்காத யமன் கலங்கி கதறலாகும். அவருடைய ஆதியினுடைய பிள்ளையா என்றால் கதறலாகும் என்றார்கள். இது அவருடைய அந்த செயலுடைய மாட்சிமை என்று குறிப்பிடுகின்றார்கள். பானமுத காமாதேன் வந்தே வாய்க்கும் மறையின் கடல் நாவில் அலையாய் மோதும். அந்த பழைய வேத கிரந்தங்கள்ல இருந்து நம்ம மக்கள் பேசுகின்றார்கள் அல்லவா, கடல் அது எப்படி எடுக்கிறாங்க பாருங்க, கடல் நாவில் அலையாய் மோதுமா. அவருடைய வாக்கானது எல்லா வேதங்களையும் எடுத்து பேசுகின்ற மக்கள் அல்லவா. இதுவரைக்கும் சைவம்னா சைவத்தை மட்டும்தான் பேச முடியும், முஸ்லிம்ஸ்னா முஸ்லிம்ஸ் மட்டும்தான் பேசுவார்கள், கிறிஸ்டினா கிறிஸ்டின் மட்டும்தான் பேச முடியும். ஆனால் நம் தெய்வம் அவர்கள் கொண்டு வந்ததோ அந்த விராட் பிரம்மத்தினுடைய செயல் எப்பேற்பட்டது என்று சொன்னால், சர்வ வேதங்களையும் சர்வ சாட்சியாக வைத்து நமக்கு நாவில் அந்த அலை மோதுகின்ற அளவுக்கு பேச வைப்பார்கள் என்று சொன்னார்கள். பழமறையின் கடல் நாவில் அலையாய் மோதும். கோணாயோ உலகுயிர்க்கு மென்னாலேனோ. அது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களையும் சொல்லுகின்றார்கள். கொடிதழைத்து கற்பகமாம் தருணியாவாய். என்ன ஒரு கருணை, நீ குடிதழைக்கலாம், ஆனா கற்பகமே கற்பக மரமாகவே தருவாகவே நீ ஆவாயப்பா. இப்படி எந்த உலகத்துல எந்த ஒரு பெரியோர்களும் சொல்லவில்லை. ஏன் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு பொய்க்கு ஒரு சாமியார்கள் எத்தனையோ பேர் எப்படியோ வாதாடுகின்றார்கள். அது வந்தது சத்தியம், சத்தியம் கூவுகின்றது. எப்படி சொல்லுகின்றது என்று சொன்னால், அது எப்படி குடிதழைக்கிறது மட்டுமல்ல, கற்பக தருவே நீ ஆவாய். என்ன நாம் என்ன அதுக்கு லாய்க்குடையவர்கள்? நாம் என்ன எதை விட்டு விட்டோம்? அல்லவே குரு சீடர் என்றால் எல்லாம் விட்டுட்டு அல்லவா பெற வேண்டும். ஆனால் அந்த கற்பகத்தரு அதுவே வந்து அந்த கற்பகத்தரு சொல்லுது, நீ வந்து கற்பகத்தருவாகலாம். அவர்கள் அப்பேற்பட்ட விராட் பிரம்மே இதுல டேப்ரிகல்ல அவங்களுடைய வாக்கு வரும் பொழுது அங்க ஒரு வயசானவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, அதை சொன்னா கேட்க முடியும். என்ன என்ன அவங்களுடைய அது அங்க கொஞ்சம் எல்லாம் சொன்னா கொஞ்சம் கேட்பாகலாம். எப்படி அந்த கருணை, அந்த இரக்கம், பேரிரக்கம் அப்படி என்று சொன்னார்கள். வேணும் விராட் பிரம்மனிஜை வைப்பென்றாக்காலி. அந்த விராட் பிரம்மம் நிஜம் என்றால் என்ன, நீ அப்படி கண்டுகிட்டியா, அது நிஜம்தான், இதுதான் விராட் பிரம்மன் தெரிஞ்சுக்கிட்டியா, வேணதெல்லாம் கொடுத்தேனும் வாங்கு வாங்கே. எதையாவது கொடுத்து வாங்க அப்படின்னா என்ன பணம் கொடுத்து வாங்க முடியுமா? இல்லை உங்க நம்ம நிலவளத்தை கொடுத்து வாங்க முடியுமா? அந்த இறைவன்கிட்ட போய் எதை கொடுத்து வேணதெல்லாம்
நீ கொடுத்து வாங்கினா இது உலகமெல்லாம் சொல்றாங்க, வையகத்தையும் வானகத்தையும் அது இதுக்கு வைக்க முடியுமா? முடியாதே. அப்போ இது எல்லாமே அழிந்து போகின்றது. இதையெல்லாம் கொடுத்து பெற முடியாத ஒன்றை உன் தலையில் நிஜமாக சூட்டுவதற்காக வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது விராட் பிரம்மத்தை தவிர இதுவரைக்கும் இந்த உலகத்தில் இல்லை. அதனால்தான் அவர்கள் ஆணித்தரமாக அதை சொல்ல முடிகின்றது. இல்லைன்னா அந்த வேணான காலனை போல் கெஞ்ச வைக்கின்ற தெய்வம் அல்லவா, முடியுமா? என் பிள்ளை என்று சொல்லிவிட்டால் அவர்கள் அந்த இடத்திலே நகர்ந்து விடுவான்னு சொல்லுகின்றார்களே. என்ன ஒரு ஆச்சரியங்கள்! இப்பொழுது நடக்குகின்ற அடக்கத்தையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் சாலையில். அடே அப்பா, எத்தனையோ நான் அடக்கம் பார்த்திருக்கலாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக. அப்போ அது என்ன, அவங்க தவநிலை ஏற ஏற தான் மக்களுக்கு அள்ளி வாரி விசிறி வீசி கொண்டிருக்கின்ற இந்த தருணம் ஒரு பூவன வசந்த காலமாக நமக்கு வாய்த்தது. அந்த தருணத்தில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சொல்லுகின்றார்கள்.